இங்கே பாருங்க நம்ம ஃபஸ்ட் ஹைலைட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் எல்லாமே புல்லட்டிங் கொடுத்து நீட்டாக கொடுத்துருக்காங்க. இதுக்கான அப்டேட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க. ரொம்ப நல்ல இனிஷியேட்டிவ் இது. ஓகே, ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, பிகினர்ஸ்க்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்குற ஃப்ரீ வெப்சைட் பற்றி தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இதில் A to Z ஒரு ஆஸ்பிரண்ட்டுக்கு என்னென்னலாம் வேணுமோ அது எல்லாமே ஃப்ரீ மெட்டீரியல்ஸாக அவைலபிளாக இருக்கும். அதை நம்ம லாகின் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். எந்த ஸ்டெப்பும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எனக்கு தேங்க் பண்ணுவீங்க நீங்கள். ஸோ தட் இது பிகினர்ஸ்க்கான வீடியோ தான். இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பட் தெரியாதவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி இது நான் 3rd டைம் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஏன்னா ஒரு டைம் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆன் பண்ணாமல் பண்ணிட்டேன். ஒரு டைம் மைக்கில் மைக்ரோஃபோன் சவுண்டு வைக்காமல் பண்ணிட்டேன். ஸோ தட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. கஷ்டப்பட்டு இந்த வீடியோ எடுத்திருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இந்த பேஜ்குள்ளே டைரெக்டாக போயிடும். லிங்க்குன்னு கமெண்ட்டில் கேட்காதீங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்கோசரம் தான் லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இந்த பேஜ்குள்ளே போச்சுன்னா ஃபஸ்ட்டு நம்ம லாகின் பண்ண சொல்லுது. அப்போ லாகின் பண்ணோன்னா நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். இங்கே பாருங்கள், ரிஜிஸ்டர்ஸ் கேண்டிடேட்னு இருக்கா. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆல்ரெடி தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏன்னா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. என் வீடியோன்னு இல்லை, உங்களுக்கு தேவையில்லாத வீடியோஸ் எதாவது பார்த்து டைம் கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகே, இந்த வீடியோவில் இப்போ நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன் தெரியாதவங்களுக்கு. ஃபஸ்ட்டு உங்களோட நேம் கேட்குது. நேமு, அதுக்கப்புறம் லாஸ்ட் நேம். உங்களோட சர்டிஃபிகேட்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி லாஸ்ட் நேம் ஃபில் பண்ணிடுங்க. இங்கே ஜெண்டர் என்னென்னு பார்த்துட்டு ஃபில் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் டேட் ஆஃப் பர்த் ஃபில் பண்ணுறப்போ உங்களுக்கு இயர் வேணும்னா இந்த இடத்துல போய் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இயர் ஈஸியாக வந்துடும். அதில் யாரும் கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்காதிங்க. இப்போ 2001 அப்படி கொடுத்துட்டு செட்டுன்னு கொடுத்திங்கன்னா செட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு கம்யூனிட்டி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டான்னு கேட்குறாங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ் தான், காண்டாக்ட் டீட்டெயில்ஸு. இதில் மொபைல் நம்பரு, இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட். இதில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்டும் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்மளோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அதை பற்றி கேட்டிருக்காங்க. 5th எல்லாமே இருக்குது, நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு லாகின் யூசர் நேம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இதில் என்னென்னா நமக்கு லாகின் ஐடி தான். இப்போ இன்ஸ்டாலலாம் நம்ம ஐடி க்ரியேட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான். இப்போ நீங்கள் இது டச் பண்ணிவிட்டு, நான் எக்ஸாம்பிளுக்கு பிரியங்கான்னு ஒரு நேம் கொடுக்குறேன். இப்படி கொடுத்துட்டு செக் கொடுத்தனா ஆல்ரெடி இந்த நேம் டேக்கனில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம வேறு ஏதாவது கொடுக்கணும். 456 இப்படி கொடுக்குறேன், செக் பண்ணுறேன். இந்த நேம் அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அவைலபிள் வந்தால் தான் நமக்கு க்ரியேட் பண்ண முடியும். ஓகேவா? இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நம்பர்ஸ் மாற்றி கொடுங்க, அவைலபிள் கிடச்சிரும் ஈஸியாக. நெக்ஸ்ட் பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அது கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு இங்கே ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா, இந்த இடத்துல ரிஜிஸ்டர் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகிடும். உங்களோட விர்ச்சுவல் லேர்னிங் போர்ட்டலில் உங்களோட நேம் லாகின் ஐடி ரிஜிஸ்டர் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம இதை வச்சு என்ன பண்ணணும்னா லாகின் பண்ணணும். சைன் அப் பண்ணிவிட்டு உள்ளே நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியலன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் என்ன டீட்டெயில்ஸ்னு சொல்லிவிட்டு. நெக்ஸ்ட்டு நான் ஆல்ரெடி பண்ணி வச்சிட்டேன், எனக்கு ஐடி க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ தட் நான் இப்போ எதுவும் பண்ணலை. நான் அந்த ஐடிக்குள்ளே போய் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நீங்கள் பேக் அழுத்துனீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த பேஜ் வரும். அப்படி இந்த பேஜ் வரலன்னா மறுபடியும் பேக் எழுதிட்டு அந்த விர்ச்சுவல் லேர்னிங் போர்ட்டல் அந்த லிங்க்கில் மறுபடியும் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வரும். இந்த பேஜ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் க்ரியேட் பண்ணிங்களோ ஒரு ஐடி செக் பண்ணோம்ல, அந்த ஐடி போட்டு அந்த பாஸ்வேர்ட் போட்டு இந்த கேப்ச்சா டைப் பண்ணிக்கோங்க. கேப்ச்சா சம்டைம்ஸ் டஃப்பாக இருக்கும். அப்படின்னா இந்த பக்கத்தில் இருக்குல்ல இந்த ஏரோ மார்க் மாதிரி இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கேப்ச்சா புது கேப்ச்சாவாக வரும். ஓகேவா? இங்கே பாருங்கள் வரும். இந்த மாதிரிலாம் இருந்தால் எதுக்கப்புறம் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இதுக்கு ஈஸியான ஒரு கேப்ச்சாவாக எடுத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு நான் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணனால நான் அந்த ஐடி இப்போ போடுறேன். ஓகே, கேப்ச்சா டைப் பண்ணிக்கலாம். 655962. ஓகே, லாகின் பண்ணோம்னா நமக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ்குள்ளே நமக்கு தேவையில்லாத கண்டென்ட்லாம் இருக்கும், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஹோம் பேஜுக்கு போயிடுங்க. இந்த ஹோம் பேஜ்குள்ளே நெக்ஸ்ட்டு மறுபடியும் ஒரு 3 டாட் இருக்கும். வெயிட், ரீசெண்டாக அப்லோடு கண்டென்ட்லாம் வரும். இதில் மேக்ஸிமம் கரண்ட் அஃபேர்ஸ் தான் இருக்கும். இங்கே பாருங்கள், நேற்று கரண்ட் அஃபேர்ஸ் முதற்கொண்டு அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே 3 டாட் இருக்குல்ல, இந்த 3 டாட்டில் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் மெட்டீரியல்ஸ் இருக்கும், எல்லா கேட்டகரிக்கும் இருக்கும். ஸோ தட் நீங்கள் இதில் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாத்துக்குமே ஃபேமஸாக இருக்குது குரூப் 4 போகலாம்.
இப்போ குரூப் 4 நான் கிளிக் பண்ணேன்னா இது எந்த பேஜுக்கும் மூவ் ஆகுது, ரீடைரக்ட் ஆகாது. ஜஸ்ட்டு நீங்கள் கீழே ஸ்வைப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் 4ஓட எல்லா மெட்டீரியல்ஸ் அப்லோட் பண்ண மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? நமக்கு தமிழ் தானே சிலபஸ் மாற்றிருக்காங்க. ஜிகேலாம் வந்து இதில் நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை பார்த்து வந்து நம்ம படிச்சுக்கலாம். போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்குது. பைலிங்குவலாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், எக்கனாமிக்ஸ் பாருங்கள் 2 லாங்குவேஜில் இருக்கா. ஹிஸ்ட்ரி பாருங்கள், ஹிஸ்ட்ரி 2 லாங்குவேஜில் இருக்குது. இந்த தம்ப்நெயில் மாதிரி இருக்குல்ல, இதை பார்க்க வேணாம். கீழே பாருங்கள், தமிழில் இருந்தால் அது தமிழ், இங்கிலீஷில் இருந்தால் இங்கிலீஷ். ஓகேவா? ஓகே, எல்லாமே இருக்கும். நம்ம டெஸ்ட்டு கூட போட்டு பார்த்துக்கலாம். ஸோ தட் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வெப்சைட் தான். கண்டிப்பாக எல்லா டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் கையிலையும் இருக்க வேண்டிய வெப்சைட் இது. அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக லாகின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை பற்றி தெரிலனா ஜஸ்ட் வந்து ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நான் ஏதாவது ஒன்று வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். 8 ஹிஸ்ட்ரி ஓப்பன் பண்ணலாமா? ஓகே, நான் வந்து இங்கிலீஷில் இருக்கிறது ஓப்பன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இங்கே அந்த லிங்க் மாதிரி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போகும். உள்ளே போனதுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த இது வந்து ஓப்பன் ஆகிருக்கும். அதோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்களா இங்கே. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து ஸ்டார்ட் நவுன்னு ஒன்று இருக்குல்ல, அதை கொடுத்திங்கன்னா ஸ்டார்ட் ப்ரிப்ரேஷன் வரும். அதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு உள்ளே போகும். உள்ளே போனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அதாவது சாப்டராக அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா, இங்கே பாருங்கள், எந்த சாப்டர் வேணுமோ அந்த சாப்டரில் கொடுத்து ஸ்டார்ட்னு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும். ரீட் கண்டென்ட் அப்படின்னு இருக்கா. ஸ்டார்ட் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா அப்படியே ஆன்லைன்லேயே உங்களுக்கு ஷோ ஆகும். டவுன்லோட் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகி காட்டும். ஓகேவா? டவுன்லோட் ஆகிருக்கும். நான் வந்து ஸ்டார்ட் கொடுத்து பார்க்குறேன். இங்கே பாருங்கள், ஓப்பன் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து பிடிஎஃப் ஓப்பன் ஆயிரும். அதோட கண்டென்ட்லாம் தெளிவாகவே இருக்கும். இங்கே பாருங்கள், ரொம்ப நீட்டாக கொடுத்துருப்பாங்க, புல்லட் பாயிண்ட்ஸ்லாம் போட்டு. இந்த மாதிரி கண்டென்ட்லாம் அகாடமிஸில் கொடுக்குறது, அதை வந்து நமக்கு ஃப்ரீயாகவே ஆக்சஸ் பண்ணிக்கலாம்னா இது வந்து ஒரு நல்ல விஷயந்தான். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இது. ஓகே, நெக்ஸ்ட்டு பேக் வந்துட்டு வேறு ஏதாவது கண்டென்ட் போகிறதுனாலும் போய்க்கலாம் நீங்கள். இப்போ நம்ம இந்த ஹிஸ்ட்ரி பேஜ்குள்ளே தான் இருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் எனக்கு வேறு கண்டென்ட் வேணும்னா வெளியே வந்துட்டிங்கன்னா, ஓகே, இப்போ எனக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸும் இருக்குது, மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸும் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ தட் நீங்கள் ஈஸியாக வந்து இதில் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? இதில் வந்து சில பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகும், டச் பண்ணால் எதுவும் ஒர்க் ஆகலைன்னு. கீழே வந்து ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகிருக்கும். கீழே வந்து அதை ரெஃப்ரெஷ் ஆகி உங்களுக்கு காட்டும். இங்கே பாருங்கள், நேற்று போட்ட கரண்ட் அஃபேர்ஸு அதை வந்து ஓப்பன் பண்ணலாமா? சேம் அதே மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸ்டார்ட் நவ் கொடுங்க, ஸ்டார்ட் ப்ரிப்ரேஷன் கொடுங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் சாப்டர் 1 கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு டவுன்லோட் கண்டென்ட். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சனால எனக்கு இப்படி காட்டுது. ஓகே, இங்கே பாருங்கள், நமக்கு ஃபஸ்ட்டு ஹைலைட்ஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு எல்லாமே புல்லட்டின்ஸ் கொடுத்து நீட்டாக கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள், அப்டேட்டட் மெட்டீரியல்ஸ் தான், எல்லாமே அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ரொம்ப நல்ல இனிஷியேட்டிவ் தான் இது. ஓகே, இந்த மாதிரி வந்து நீங்கள் இதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. இது வரைக்கும் பார்த்தவங்க எல்லாத்துக்குமே தேங்க்யூ. நெக்ஸ்ட் வந்து இந்த மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணி நல்லா உங்களோட ப்ரிப்ரேஷனை வந்து கொண்டு போங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் அடிக்கடி போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.